முதலாக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்று ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்ட ஒரு பேரியக்கமாக இந்த வீரவணக்க நிகழ்வில் பங்கேற்க உள்ளது. அமைச்சர் பொறுப்பை நமது கட்சியின் சார்பில் அமைச்சர் பொறுப்பை ஏற்றுள்ள தம்பி வன்னியரசு ஆண்டுதோறும் இந்த வீரவணக்க நிகழ்வில் பங்கேற்கக்கூடியவர். இந்த முறை நமது கட்சி ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி என்கிற அங்கீகாரத்தோடு ஒரு அமைச்சராக அந்நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார் என்பதை மகிழ்வோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வன்னியரசு என்கிற ஒரு தனி நபருக்கான அதிகாரம் என்று இதை சொல்ல முடியாது. திமுக, காங்கிரஸ், அதிமுக போன்ற கட்சிகளில் ஒரு தலித் அமைச்சராவதற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அமைச்சரவையிலே இடம்பெறுவதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் எண்ணி பார்க்கிறேன், வரலாற்றை திரும்பி பார்க்கிறேன். 21 பேர் கூடிய அவையில் நான் ஒரு இயக்கத்தின் தலைவராக அடையாளப்படுத்தப்பட்ட போது கண்ணை கட்டி காட்டிலே விட்டதைப் போல அந்த களத்தில் நான் இறங்கினேன். மதுரையை பற்றியும் தெரியாது, மதுரையை சுற்றியுள்ள அரசியலும் தெரியாது என்கிற நிலையில் ஒரு அசட்டு துணிச்சலோடு களமிறங்கினேன். கொடியை வடிவமைத்து கொள்கை விளக்கங்களை வரையறுத்து முதலாக மதுரை மண்ணில் நீலம் சிவப்பு நட்சத்திரம் குறித்த கொடியை ஏற்றிய போது ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வோம் என்கிற கனவு நமக்கு இருந்ததில்லை. இன்றைக்கு 30 ஆண்டுகளை கடந்து 35 ஆண்டுகளை கடந்து இந்த களத்தில் நாம் தாக்குப்பிடித்திருக்கிறோம். எந்த பின்புலமும் இல்லாமல் வஞ்சகம், சூது, சூழ்ச்சி நிறைந்த அரசியல் களத்தில் தாங்க முடியாத அவமானங்களையும் அவதூறுகளையும் சகித்துக் கொண்டு எதிர்நீச்சல் அடித்து இந்த இடத்தை நாம் வெற்றி பிடித்திருக்கிறோம். வேறு இயக்கங்களாக இருந்திருந்தால், வேறு சமூகங்களை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் இதை அளப்பரிய சாதனையாக கொண்டாடி இருப்பார்கள். தோல் மீது தூக்கி வைத்து புதுப்பித்திருப்பார்கள். வழக்கம் போல நாம் இந்த களத்திலும் கூட இத்தகைய சாதனையை படைத்த நிலையிலும் கூட புறக்கணிக்கப்படுகிறோம் அல்லது கடுமையாக விமர்சிக்கப்படுகிறோம் என்ற நிலையில் தான் இருக்கும். இந்த புரிதலோடு நம்முடைய பயணத்தை மேலும் நாம் வீரியமாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை உள்ளது. இன்றைக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சி, ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்ட ஒரு அம்பேத்கர் இயக்கம் என்கிற தகுதிகளை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பையும் நாம் முன்னெடுத்திருக்கிறோம். இன்னும் பன்மடங்கு வீரியத்தோடு நாம் களமாட வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால்தான் திமுக கூட்டணியில் இருந்த போதும் நம்மை கொச்சைப்படுத்தியவர்கள்
இன்றைக்கு தவேக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற நிலையிலும் மிக கடுமையாக இழிவாக விமர்சித்து வருகிறார்கள். நாம் இன்னும் குறிவைக்கப்படுகிறோம் என்பதுதான் இதன் பொருள். நம்மை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதில் நம்முடைய பகைவர்கள் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதுதான் இதன் பொருள்.